Hello dear friends, welcome to I am Civil Engineer YouTube channel. Building Design series second video இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா ஒரு பீமை Etabs சாஃப்ட்வேர்ல அனலைசிஸ் பண்ணி அதில் எவ்வளோ மூமெண்ட் வருது எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வருதுன்றதை செக் பண்ணலாம். இந்த வீடியோக்கு முன்னாடி இந்த சீரீஸில் வீடியோ 1 வந்துட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் தியரிட்டிக்கலாக எப்படி ஒரு பில்டிங்கை நம்ம வடிவமைக்கணுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதுக்கு சப்போர்ட் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் லோட் பண்ணுறப்போ அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணலான்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதோட ப்ரொசீஜர் இதுதான். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணணும், அடுத்து ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அந்த எலமெண்ட்டுக்கு கொடுக்கணும், அப்புறம் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணி சப்போர்ட் கண்டிஷன் கொடுத்து லோடிங் கொடுத்தோம்னா அனலைசிஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன பீம் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலாக அது என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு பீம் ஸ்பேன் வந்துட்டு 7 மீட்டர் அளவுக்கு நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். அந்த பீம்ல வந்துட்டு சென்ட்ரல்ல 10 கிலோ நியூட்டன் வர மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா அந்த பீம் வந்துட்டு ஒருவேளை ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா நம்ம வச்சோம்னா அதுக்கு வரக்கூடிய பெண்டிங் மூமெண்டோட ஃபார்முலா WL/8. அதுவே சிம்பிளி சப்போர்ட்டடா வச்சுட்டோம்னா அதோட பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா WL/4. இதுக்கு வந்துட்டு நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பீமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸான ஸ்பேன் அண்ட் லோடு வந்து நம்ம கொடுக்குறப்போ ஃபிக்ஸட் பீம்ல வந்து பாத்தீங்கன்னா 8.75 கிலோ நியூட்டன் மீட்டர் பெண்டிங் மூமெண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். அதே சிம்பிளி சப்போர்ட்டடா இருக்கிற பட்சத்துல இந்த பீம்ல வந்துட்டு 17.5 கிலோ நியூட்டன் மீட்டர் பெண்டிங் மவுண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ நம்ம டிஃப்ளெக்ஷன் பார்த்தோம்னா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலால வந்துட்டு இன்னும் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுதான் ரிஜிடிட்டி, அதாவது EI. இந்த EI வேல்யூ வந்துட்டு நம்ம முதல்ல கால்குலேட் பண்றோம். EI கால்குலேட் பண்றதுக்கு 5000 ரூட் FCKன்றது வந்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது IS 456ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ 5000 நம்ம இந்த பீமுக்கு எடுத்துக்கக்கூடிய காங்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா M20 காங்கிரீட் ஆகும். பீம் டைமென்ஷன் வந்துட்டு 300/450 mm ஆகும். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து 5000 ரூட் FCKன்றத இந்த ஃபார்முலால நமக்கு போடுறப்போ 22,360 நியூட்டன் பெர் mm²ன்றது நமக்கு கிடைக்கும். அடுத்தது I கால்குலேட் பண்றப்போ BD3/12, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. B வந்துட்டு 300 அண்ட் D வந்துட்டு 450. ஸோ B into D3 300 into 450 cube divided by 12 போடுறப்போ நமக்கு இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கிடைச்சிரும். இந்த ரெண்டையும் வந்துட்டு இப்போ நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலால போடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் சப்போர்ட்டா இமேஜின் பண்ணிட்டு அந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்றப்போ ஃபிக்ஸட் சப்போர்ட் கொண்ட ஒரு பீம் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் வரப்போ டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்னன்றது பார்த்தோம்னா WL3/192 EI. அதுவே சிம்பிளி சப்போர்ட்டர்ல பார்த்தோம்னா WL3/48 EI. இது ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றப்போ ஃபிக்ஸட் பீம் வந்துட்டு 0.35 mm வந்துட்டு டிஃப்ளெக்ட் ஆகும். அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து பாத்தீங்கன்னா 1.4 mm டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு டேப்லேஷனா போட்டோம்னா ஃபிக்ஸட் பீமோட பெண்டிங் மூமெண்ட் ஃபார் பாயிண்ட் லோட் ஆஃப் 10 கிலோ நியூட்டன் வித் ஸ்பேன் ஆஃப் 7 மீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் 8.75 கிலோ நியூட்டன் மீட்டர் ஆகும். சிம்பிளி சப்போர்ட்டர்ல 17.5 கிலோ நியூட்டன் மீட்டராகவும் இருக்கும். ஷியர் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய லோடு 10 கிலோ நியூட்டன்றனால ரெண்டு சப்போர்ட்டுக்குமே ஈக்குவலா பிரிஞ்சு 5 கிலோ நியூட்டன்ஸா போகும். டிஃப்ளெக்ஷன் வந்து ஃபிக்ஸட் பீம்ல 0.35 ஆகும், சிம்பிளி சப்போர்ட்ல 1.4 mm ஆகும் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு சாஃப்ட்வேர்ல போட்டு செக் பண்ண போறோம். சாஃப்ட்வேர்ல என்னென்ன பண்ண போறோம்ன்றத ஸ்டெப் வைஸா இப்ப நம்ம பார்த்தோம்னா நான் வந்துட்டு எடுத்திருக்கிற சாஃப்ட்வேர் வந்து Etabs சாஃப்ட்வேர். நீங்க என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் எடுக்கலாம். பொதுவா வந்துட்டு ஒரு காங்கிரீட்டை டெஸ்ட் பண்றான்னா அதை வந்துட்டு அந்த காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் வந்துட்டு இந்த சிமெண்ட் தான் எடுத்துக்கணும்ன்றதை யாரும் சொல்ல போறது இல்ல. அதாவது ACC சிமெண்ட் எடுத்துக்கலாம், அல்ட்ராடெக் எடுத்துக்கலாம், ஜுவாரி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு உங்களோட விஷயம். அதே மாதிரி வந்து இப்ப நான் சாஃப்ட்வேர் அனாலிசிஸ்க்கு சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு பொதுவான டிப்ஸ் தான். நான் எடுத்துக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா Etabs. நீங்க வந்துட்டு வேற எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர்ல என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா யூனிட்ஸை வந்துட்டு செட் பண்றோம். நியூட்டனா, கிலோ நியூட்டனா, மீட்டரா, மில்லிமீட்டரா அப்படின்ற யூனிட்ஸை செட் பண்ணிட்டு நமக்கு எந்த படம் தேவையோ அந்த படத்துக்கான கிரிட்டை வந்துட்டு நமக்கு அசைன் பண்ணணும். ஸோ அப்பனா தான் வந்துட்டு நம்ம அதுல வந்துட்டு வரைய முடியும். அதுக்கு அடுத்தது மெட்டீரியலை டிஃபைன் பண்றோம். நம்ம கேஸ்ல காங்கிரீட் M20 காங்கிரீட். அடுத்து ஜாமெட்ரி வந்து பாத்தீங்கன்னா 300/450 mm பீம். அப்புறம் இந்த பீம் வரைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான சப்போர்ட்ஸை கொடுக்குறோம். அப்புறம் லோட் அப்ளை பண்ணி ரன் அனாலிசிஸ் கொடுத்தோம்னா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் ஆன பெண்டிங், ஷியர் அண்ட் டிஃப்ளெக்ஷனை மூணையுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேருக்குள்ள போகலாம். இப்போ நம்ம Etabs சாஃப்ட்வேரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். இதில் ஏதோ டிப்புன்ட்டு வரும், நம்ம ஓகே கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லோவர் ரைட் சைடு கார்னரில் யூனிட் இருக்கும். இந்த யூனிட்டை வந்துட்டு நம்ம கன்வீனியன்ட் யூனிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு நியூட்டன் மீட்டர் யூனிட்டாக இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு
இந்த ஃபைலுக்கு கீழே இதுதான் நியூ. இந்த நியூ மாடலை வந்துட்டு கிளிக் பண்றோம். ஏற்கனவே மாடல் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நான் ஃபர்ஸ்ட் நியூ மாடல் கிரியேட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா choose.edb இருக்கு. ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு ஃபைல்ல மெட்டீரியல் அண்ட் ஜியோமெட்ரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன்னா அதுல இருந்து இந்த ஃபைலுக்கு வந்துட்டு நான் காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இப்போ வந்துட்டு டிஃபால்ட் edb அப்படின்ட்டு இருக்கிற ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம வரையக்கூடிய மாடலுக்கான கிரிட் அண்ட் அதோட ஸ்பேசிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்கு. இதுல வந்து நம்ம இப்ப கிரிட்டை கொடுக்கலாம். நம்ம சாதாரணமா ஒரு சின்ன பீம், ஒரு 2 டைமென்ஷன் பீம் 7 மீட்டர் லென்த்துக்கு தான் வரைய போறோம். அதனால எக்ஸ் டைரக்ஷன்ல 2 கிரிட்ஸ் வரணும். இப்போ இதுல வந்துட்டு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேனாவும் ஜெட்ன்றது வெர்டிகல் பிளேனாவும் இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும். சோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னா ஜெட் டைரக்ஷன்ல தான் நம்ம லோட் கொடுக்கணும். சோ எக்ஸ் டைரக்ஷன்ல 2 கிரிட்டாவும், ஒய் டைரக்ஷன் நமக்கு தேவையே இல்லை, ஆனா அது கொடுத்தாதான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகுன்றனால ஒய் டைரக்ஷன்லயும் வந்துட்டு 2 கிரிட் கொடுத்துக்கிறேன். ஸ்பேசிங் வந்துட்டு நம்ம பீமோட ஸ்பேசிங் வந்துட்டு 7 மீட்டர்ஸ், அதனால இங்க 7 கொடுக்கணும். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமா இந்த யூனிட் வந்துட்டு நியூட்டன் மீட்டர்ல இருக்கான்னு பாத்துக்கணும். ஒருவேளை எம்எம்ல இருந்துச்சுன்னா நம்ம 7000 கொடுக்கணும். இப்போ வந்துட்டு இது மீட்டர்ல இருக்கனால 7 கொடுத்துடலாம். ஒய் டைரக்ஷன் நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 1 மீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு ஸ்டோரி ஹைட் எல்லாம் கேக்குது. ஸ்டோரி ஹைட் எல்லாம் நமக்கு எதுவுமே இல்ல. 0 கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆகாது. அதனால எல்லாத்துக்குமே நான் 1 என்ற வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தேன். இப்போ வந்துட்டு இந்த பீமோட கிரிட் வந்துருச்சு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எலிவேஷன், அதாவது XY டைரக்ஷன்ல இது வந்து பிளான் வியூல இருக்கு. இது வந்துட்டு 3D வியூல இருக்கு. இப்போ நம்ம XY வியூ வந்துட்டு நமக்கு தேவையில்லை, பிளான் வியூ தேவையில்லை, நமக்கு வந்துட்டு எலிவேஷன் வியூ தான் தேவை. அதனால இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எலிவேஷன்ன்றது கொடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு எலிவேஷன் இப்படி கொடுக்குறப்போ Z டைரக்ஷன் வந்து வெர்டிகலா எல்லாம் வந்துருச்சு. எக்ஸ் Z டைரக்ஷன் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. இங்கேயே வந்துட்டு அதே தான் இருக்கு. இப்போ நம்ம ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மெட்டீரியலை டிஃபைன் பண்ணணும், அடுத்தது ஜியோமெட்ரி டிஃபைன் பண்ணணும். ஸோ மேல இருக்கிற டூல் பார்லாம் ஒன்னொன்னு யூசேஜ் பண்றப்பவே உங்களுக்கு தெரியும். நான் ஒன்னொன்னு தனியா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன், அதுக்கடுத்தது டிரா, செலக்ட், அசைன், அனலைசிஸ், இதை மட்டும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல என்னென்ன இருக்கோ அதே தான் இந்த சைட்லயும் இங்கேயும் வந்துட்டு டூல் பார்ரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இதுல ஒன்னொன்னு நம்ம ஒரு ப்ரொசீஜரா அப்படி பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, காங்கிரீட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்துட்டு M20 காங்கிரீட்டுக்காக நான் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த காங்கிரீட்ன்றத வந்துட்டு ஆட் நியூ மெட்டீரியல் கொடுத்து இந்த மெட்டீரியலுக்கு நான் வைக்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா M20, அதனால M20 கொடுத்துட்றேன். M20 கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து காங்கிரீட் தான், அதுதான் இங்க வந்துட்டு காட்டியிருக்கு. இதுக்கான கலர் வந்துட்டு ப்ளூ கலர். நம்ம சேஞ்ச் பண்றதுனால கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐசோட்ராபிக் மாஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு. யூனிட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன யூனிட் வச்சிருக்கோம், கிலோ நியூட்டன் மீட்டர். சோ அதனால அந்த யூனிட் தான் இங்க காட்டும். நம்ம நார்மலா வந்துட்டு எடுத்துக்கக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னு எடுத்துக்குவோம். அதனால 25 நான் இங்க கொடுக்குறேன். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலால பார்த்தோம், என்னன்னா 5000√FCK. இதுதான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஃபீட் பண்ணோம். இது நம்ம இப்ப ஃபார்முலாலேயே ஃபீட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு இந்த Etabs சாஃப்ட்வேர்ல ஷிஃப்ட் என்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த யூனிட்டை வந்துட்டு நியூட்டன் mmக்கு இந்த இடத்துக்காக நான் மாத்திக்கிறேன். இங்க வந்து 5000 இன்டூ √FCK. ரூட் வந்துட்டு இங்க போட முடியாதனால பிராக்கெட் போட்டு பவர் 0.5 கொடுத்துறேன். FCK வந்துட்டு 20, அதாவது காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா 20 பவர் 0.5, அதுதான் √FCKன்றது. ஸோ இது நம்ம இங்க கால்குலேட் பண்றப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தியரியா கால்குலேட் பண்றப்போ கிடைச்ச வேல்யூ தான் இது. ஸோ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மற்றது எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது M20ன்றனால இந்த இடத்துல நான் வந்துட்டு 20 கொடுக்கணும். இங்க கீழே இருக்கிற யூனிட் வந்துட்டு கிலோ நியூட்டன் மீட்டர்ன்றனால இன்னொரு 3 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்துட்டு இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ்க்கு கரெக்டா வரும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம தொடணும்னே அவசியம் இல்லை. இதை நம்ம டிசைனிங் பார்ட்ல வரப்போ நம்ம அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். இப்போ நான் மெட்டீரியல் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு ஸ்டீல வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா இது வந்துட்டு ஒரு ரஃப் மாடல்ன்றனால அந்த ஸ்டீல வந்துட்டு நான் இப்போ எடுத்துக்க போறது இல்லை. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வரைக்கும் நான் மெட்டீரியலை வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஜியோமெட்ரியை டிசைன் பண்றதுக்காக இந்த டிஃபைன்ல போயிட்டு டிஃபைன் ஃப்ரேம் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. அதை நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஏதாவது மாடல் வச்சிருந்தேன்னா அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ புதுசாக நான் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஷேப்ஸும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஆட் சேனல், ஆட் ஆங்கிள், ஆட் டபுள் ஆங்கிள், ஆட் டி, அந்த மாதிரிலாம்.
பீம்ன்றது வந்து கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ ஆட் ரெக்டாங்கிள் நான் கொடுக்குறேன். இந்த பீமுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்கணுன்றது இங்கே வந்துட்டு நம்ம போடணும். இப்போ இங்கே நான் ஒரு கோடிங் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுற கோடிங். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் கிரியேட் பண்ணுறது பீம்ன்றனால ஃபர்ஸ்ட் வார்த்தை பீன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அதோட டைமென்ஷன் 300/450 M20. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இப்போ இந்த பீமுக்கு கொடுக்க போகிறோம். இதுவே நான் காலம்னு வச்சுட்டேன்னா காலம், அதோட சைஸு, அதோட கிரேடு இப்படி நம்ம கொடுக்குறப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த எலமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறப்போ அது என்ன மெட்டீரியல் என்ன ஜாமெட்ரின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இங்கே நான் பேர் தான் கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு உள்ள நம்ம கொண்டு போகணும், சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்னா M20ன்றதை இந்த இடத்துல நான் கொடுத்துக்க போகிறேன். இந்த டைமென்ஷன்ஸ் 300/450ன்றதுக்கு இங்கே நான் கொடுத்துக்க போகிறேன். பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 300ம் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 450யும் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்துடும். அடுத்தது கீழே வந்துட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கொடுக்குறப்போ காலமா பீமான்னு கேட்குது. இது வந்துட்டு காலமா இருக்கிற பட்சத்தில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு அதை அனாலிசிஸ்ல செக் பண்ணுவோம். ஆனால் இது பீம்ன்றனால இது பீமுக்கு நான் மாத்துறப்போ இந்த இடத்துல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வராது. ஏன்னா நம்ம அந்த பீம்ல வந்துட்டு என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும்ன்றது தான் நம்ம செக் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர் வந்துட்டு 45 mm நார்மலா எடுத்திருக்கு. நான் ஒரு 30 mmன்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இது வந்துட்டு பீம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அந்த பீமை வரைய போகிறோம். ஸோ இதில் ட்ரா ஆப்ஷன்ஸ்லேயே இருக்கும். நம்ம இது பக்கத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம கிளிக் பண்ணுறப்போ ட்ரா லைன்னு வருது. 2Dல வரைகிறப்போ இங்கே 3Dலையும் அது தெரியும். ஸோ நான் இங்கே கீழேயும் வரையலாம், இல்லைனா மேலேயும் வரையலாம். ஸோ இது நம்ம இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த மெட்டீரியல் அண்ட் ஜாமெட்ரி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பீம் 300/450 M20 காங்கிரீட் இது. ஸோ நான் இங்கே வரைய போகிறேன். லென்த் வந்துட்டு 7 meters. அதுதான் நம்ம வந்து கிரிட் லைனில் கொடுத்துருக்கோம். இங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூவில் இதை நம்ம இந்த மாடலை எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்க்குறப்போ ஸோ இந்த மாதிரி வருது. ஓகேவா? இப்போ நம்ம பீமை கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கான சப்போர்ட் கொடுத்துட்டு லோடு கொடுத்தோம்னா தான் அனலைஸ் பண்ண முடியும். அதனால இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் நான் கிளிக் பண்ணிட்டு, அதாவது செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் அசைன் பண்ணுறேன். அசைன் இந்த ஜாயிண்டோட சப்போர்ட்ஸை நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனையும் ரொட்டேஷனையும் அரெஸ்ட் பண்ணிடும். நான் வந்துட்டு ஹிஞ்சுடுன்னு கொடுக்குறப்போ ரொட்டேஷனை வந்துட்டு அலோவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம கொடுக்குறப்போ சப்போர்ட் வந்துட்டு இந்த ஷேப்பில் வந்துருக்கு பாருங்க. ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸட் சப்போர்ட்னு அர்த்தம். இப்போ அடுத்தது நம்ம லோடு கொடுக்கலாம். இந்த லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்துட்டு இது செலக்ட் ஆயிரும். டீசெலக்ட் பண்ணா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் செலக்ட்னு இருக்கு. ஸோ இது கொடுத்தோம்னா போயிடும். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு லோடை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். இந்த லைன் வரைக்கும் வந்துட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது. இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு ஒன்னொன்னும் ஸ்பெஷல் கேசஸ். இப்போ நம்ம லோடு தான் வந்துட்டு டிஃபைன் பண்ண போறோம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெட் லோடா லைவ் லோடான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெட் லோடுக்கு வந்துட்டு ஃபேக்டர் 1ன்னு எடுத்திருக்கு. லைவ் லோடு எதுவுமே இல்லைன்னு எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம இங்க லைவ் லோடு வந்துட்டு ஒரு 10 kN கொடுக்கறதுனால லைவ் லோடு ஃபேக்டர் இது மல்டிப்ளையிங் ஃபேக்டர் 1 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மாடிஃபைன்னு கொடுத்தோம்னா இங்க ஆட் ஆயிக்கும். இப்போ நம்ம வந்து டெட் லோட் லைவ் லோடு இருந்தாலுமே நம்ம லைவ் லோடு தான் கொடுக்க போறோம். அனாலிசிஸ்ல தானே வந்துட்டு டெட் லோடும் எடுத்துக்கும். ஸோ இந்த பீமை நான் இப்போ செலக்ட் பண்ணி இந்த பீம்ல வரக்கூடிய ஃப்ரேம் லோடை வந்துட்டு நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்கறது வந்துட்டு பாயிண்ட் லோடு வந்துட்டு டெட் லோடா லைவ் லோடான்னு கேக்குது. லைவ் லோடு நான் கொடுக்கணும். இங்க வந்துட்டு யூனிட் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ட்டு கிராவிட்டி, அதாவது -z டைரக்ஷன்ல நம்ம கொடுக்குறோம். அதுதான் கிராவிட்டி. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பீம் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு 0ல இருந்து 1 வரைக்கும் வச்சு இது 0வாவும் இதை 1ஆவும் வச்சு அந்த பாயிண்ட் லோடு எங்க வரும்ன்றது கேக்குது. அப்படியும் கொடுத்தான். இல்லைன்னா வந்துட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் இது 0 டிஸ்டன்ஸ் இது 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்மளோட பீமோட சென்டர் பாயிண்ட் லோடு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 3.5 மீட்டர்ஸ்ல வருது. லோடு வந்துட்டு 10 kN. மீதி எல்லாமே 0வா இருந்துட்டு போட்டோம். நம்ம கொடுத்த ஓகே கொடுத்தோம்னா அந்த 10 kN இங்க வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஜியோமெட்ரி கிரியேட் பண்ணியிருக்கோம், சப்போர்ட் அசைன் பண்ணியிருக்கோம், லோடும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு அனாலிசிஸை ரன் பண்ண வேண்டியதான். அனாலிசிஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கணும். நம்ம பண்ணல. ஆனால் அனாலிசிஸை ரன் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸில் ரன் அனாலிசிஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதே தான் இங்கே வந்துட்டு இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க. ரெண்டில் எது கொடுத்தோம்னாலுமே வந்துட்டு ரன் அனாலிசிஸ் தான். கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் அது செக் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நம்ம வந்துட்டு பேர் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சிருக்கேன், அது மேலே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அனாலிசிஸ் ரன் ஆனதுக்கப்புறம் பீம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு
இது 3Dல டிஃப்ளெக்ட் ஆன ஷேப்பாக இருந்தாலும் 2Dல வந்துட்டு நம்ம இதோட மொமெண்ட் ஷேப்பை பார்க்கலாம். மொமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இங்கே போய் டிஸ்பிளேல இந்த மொமெண்ட் ஷேப் பார்த்துக்கலாம், டிஃபார்ம்டு ஷேப்பும் பார்த்துக்கலாம். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கு. இதில் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு லைவ் லோடு தான் நமக்கு தேவை. அதில் போயிட்டு மொமெண்ட் 33 வந்து பார்த்தீங்கன்னா Z டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடியதை நான் கொடுக்குறப்போ இதான் ஃபிக்ஸடுன்றனால மொமெண்ட் வந்துட்டு இது பாசிட்டிவ் மூமெண்ட், இது நெகட்டிவ் மூமெண்ட். ஸோ இந்த பீமை நான் கிளிக் பண்ணி ஒரு ரைட் கிளிக் பண்ணேன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே தெரிய வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நியூட்டன் mm அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு தியரிட்டிக்கலா பார்க்குறப்போ டிஃப்ளெக்ஷன் என்ன இருந்துச்சு 0.35 இருந்தது, அதே தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த யூனிட்டை கிலோ நியூட்டன் மீட்டராக வைக்கிறேன். ஸோ 8.75. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு மொமெண்ட்டாக வந்திருக்கு. ஷியர் வந்துட்டு 5 வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம என்ன தியரிட்டிக்கலாக பார்த்தோமோ அதே தான் வந்துட்டு இந்த ஃபிக்ஸட் பீமுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சப்போர்ட்டை மட்டும் மாற்றிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை மாற்றணும்னா அனலைசிஸ் ஃபுல்லாமே நம்ம அழிக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த அனலைசிஸ் வந்துட்டு நான் அன்லாக் பண்ணுறேன். இதுதான் அன்லாக் ஆப்ஷன். இது பண்ணுறப்போ நம்ம பண்ண அனாலிசிஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும். நான் கொடுக்குறப்போ இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த பீம் செலக்ட் ஆகிருக்கிறத டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்போர்ட்டை தான் மாற்ற போகிறோம். அதனால இந்த 2 சப்போர்ட் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் பாயிண்ட் சப்போர்ட்ஸ் இதில் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியதை ஹிஞ்ச்டாக மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து பாருங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. மற்ற எந்த சேஞ்சுமே நான் பண்ணல. இப்போ மறுபடியும் நான் ரன் அனாலிசிஸ் கொடுக்க போகிறேன். ஸோ டிஃப்ளெக்ஷன் இப்படி வந்திருக்கு. மொமெண்ட் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். மொமெண்ட் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 33 லைவ் லோடு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வருது பெண்டிங் மூமெண்ட். இதில் வந்துட்டு நெகட்டிவ் மூமெண்ட், ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட் வரல. ஸோ இது இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறப்போ எம்எம்ல பார்க்கலாம். நியூட்டன் எம்எம்ல பார்க்குறப்போ 1.4 mm. ஸோ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தா அதே வேல்யூ தான் வருது. அதே மாதிரி மொமெண்ட் வந்து பார்க்குறப்போ 17.5 அதே தான் வந்திருக்கு. ஷேரும் அதே தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சாஃப்ட்வேர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. இந்த வீடியோவில் நான் எதுக்காக இதை நான் காட்டுறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த வாரம் நம்ம வந்துட்டு ஒரு பிளான் எடுத்து அந்த பிளானை வந்து அப்படியே இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம மாடலிங் பண்ணலாம். மாடலிங் பண்ணிட்டு லோடை நம்ம கொடுத்து அனாலிசிஸ் பண்ணிட்டு அடுத்து டிசைன் பண்றதை அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால இந்த வீடியோ வந்துட்டு புரியலன்னா திருப்பி ஒரு டைம் பாருங்க. அப்படியும் புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமான்றதை நான் பார்த்துட்டு அதுக்கு தனியா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தானது தான். ஆனா இந்த அனாலிசிஸ் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருச்சுன்னா Etabs மட்டும் இல்ல, SAP சாஃப்ட்வேர் அப்புறம் ஸ்டாட் ப்ரோ இதில் எல்லாமே கூட வந்துட்டு நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு பிளான் எடுத்து அதுக்கான மாடலிங்கை வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் அதில் லோடு அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு ரன் அனாலிசிஸ் கொடுத்து அந்த பீமோட ரிசல்ட்ஸை வந்துட்டு செக் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.